நண்பர்களே 2019 ஐபிஎல் ஏலம் நடந்தப்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் தான் ஹெட்மயர். வெஸ்ட் இண்டீஸ் அணியில் வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர். குறிப்பாக ஓப்பனிங் மற்றும் மிடில் ஆர்டர் இதில் அபாயகரமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் ஏலத்தில் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2 அணிகள் போட்டி போட்டாங்க. ஒன்று கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த 2 அணியும் இவர் ஏலத்தில் வாங்க போட்டி போட்டாங்க. இவரோட பேசிக் ப்ரைஸ் 50 லட்சமாக இருந்துச்சு. அது 1 கோடியாக போச்சு. 1 கோடியாக போன ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பின் வாங்கினாங்க. அது மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவர் ஏலத்தில் எடுக்க போட்டி போட்டாங்க. அவங்களும் பின் வாங்கிட்டாங்க. ஆனால் பஞ்சாப் அணி உறுதியாக இருந்தாங்க இவரை வாங்கியே தீரணும் அப்படின்னு. அதன் பிறகு போட்டிக்கு சன்ரைசர்ஸ் அணியும் வந்தாங்க. அதிகபட்ச ஏலமாக சன்ரைசர்ஸ் 3 கோடியே 80 லட்சம் கேட்டாங்க. அவங்கள தாண்டி பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு இவர் ஏலத்தில் கேட்டாங்க. அதன் பிறகு தான் கடைசியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இவரை ஏலத்தில் எடுத்தாங்க. இந்த ஐபிஎல் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் இவர் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இவர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வீடியோ ஆர்சிபி நிர்வாகம் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப வெறித்தனமாக தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பயிற்சியில் ஈடுபடும் பொழுது ஹெட்மயர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, உலகின் தலைச்சிறந்த கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலியோட கேப்டன்ஷிப்பில் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி இதுதான் எனக்கு முதல் ஐபிஎல். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போடு நான் காத்திருக்கேன். அதுவும் முதல் போட்டியே பார்த்தீங்க அப்படின்னா பலம் வாய்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக தான் நாங்கள் மோத போகிறோம். ஸோ இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் தான் கப்பு வாங்குவோம். முதல் போட்டியை வெற்றியோடு நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சிஎஸ்கே அணியை நாங்கள் தோற்கடிப்போம். ஓப்பனிங் கொடுத்தாலும் நான் விளையாடுவேன், இல்லை மிடில் ஆர்டர் கொடுத்தாலும் நான் விளையாடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். விராட் கோலி எந்த இடத்துல நான் இறங்க சொல்கிறாரோ அந்த இடத்துல களமிறங்கி அணியோட வெற்றிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு ஹெட்மயர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஹெட்மயருடைய இந்த பேச்சுக்கு சிஎஸ்கே எப்படி பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல் போட்டியில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.